ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, யாரையும் சபிக்காதே, வெறுக்காதே என்பதாக ஆண்டவர் தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். சில மனிதர்களை பார்த்தாலே நமக்கு வெறுப்பாக இருக்குது. சில மனிதர்களை சபிக்கலாமா அப்படின்னு சொல்லி எண்ணம் கூட நமக்குள்ளே வருகிறது. அப்படிப்பட்ட தீமை செய்கிறவர்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா? வேலை செய்கிற இடத்தில் இருக்கிறார்களா? அது மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற குடியிருப்பின் எல்லைகளில் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களா? இப்படிப்பட்ட மனிதர்களை நம்மளை சுற்றிலும் இருக்கத்தான் செய்வார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் நம்மளை வைத்திருப்பார். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்பதாக இங்கே பீலேயாம் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பீலேயாமை மோவாபின் ராஜாவாக இருக்கிற பாலாக் இவனை தம்முடைய, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக கூலி கொடுத்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறான். இந்த பீலேயாம் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டிருப்பான், இவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். இப்படிப்பட்டதான ஒரு பெரிய குறிகாரன், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஏவல் மை செஞ்சு தம்முடைய, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விடலாம். இந்த ஜனத்திற்கு கூட கர்த்தர் இருக்கிறார், இவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, இவரோடு கூட யுத்தம் பண்ண முடியாது, இவரோடு கூட எதிர்த்து நிற்க முடியாது. காரணம், இந்த ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் செங்கடலை பிளந்தார். இந்த ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று நாம் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இவளுக்கு எதிர்த்து நின்று செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த ஜனத்தை சபிச்சு இந்த ஜனத்தை இல்லாமல் ஆக்கிறணும்னு சொல்லி பாலாக் மோவாபின் ராஜா நினச்சி தான் இவனை கூட்டு வந்து இந்த சனத்தை எப்படியாவது சபிச்சிரு என்று சொல்லி வந்து நிற்கும் பொழுது இவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. கர்த்தர் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன், அவர் வெறுக்காமல் இருக்கும்போது நான் எப்படி வெறுப்பேன் என்பதாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை இவன் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. இவனுக்கே இந்த வெளிப்பாடு கிடைக்கும் என்றால் நமக்கு, அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? தீமையை நம்ம நன்மையினால் என்ன செய்ய வேண்டும்? வெல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. உங்களை ஆண்டவருக்கு விரோதமாக சில மனிதர்கள் உங்களை பார்த்தே பேசிக்கொண்டிருக்கிறார்களா? உங்களை காயப்படுத்துகிறார்களா? உங்களுக்கு விரோதமான பல தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்களா? கவலைப்படாதீங்க, அவளை சபிக்காதீங்க, அவளை ஆசீர்வதிங்க. அது மாத்திரமல்ல, அவர்களை வெறுக்காதீங்க, அவளை நேசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? உன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். உன்னை சபிக்கிறவனை உன்னை சமாதானமாகும்படி செய்வார். உன்னை வெறுக்கிறவனும் உன்னோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். இந்த பீலேயாமுக்கு அப்படிப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டு அந்த பீலேயாம் சொல்கிற ஒரு வார்த்தை என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்க முடிகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் எப்படி பிரியமாக இருக்கிறார்னா, இந்த ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்கு நாமும் அவருடைய பிரியத்தை நாமும் செய்ய வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, அவரை போல நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பிரியப்பட வேண்டும், மற்றவர்களை வெறுக்காமல் இருக்க பிரியப்பட வேண்டும். அவர் நடந்த வழியில் நடங்கள், நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனை, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க உதவி செய்யும். ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.